ஹாய் மக்களே, எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம், ஹோம் டூர் போடுறோம். ஹோம் டூர் போட போகிறோன்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதோடைய பகுதி என்னோடய வியூ அந்த இருக்குது பாருங்கள், பேண்டாக்குளம். அந்த பேண்டாக்குளம் வீடு எங்கே முடியுதோ அது வரைக்கும் எங்களுடைய வீடு தான். இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து அங்கே வரைக்கும் எங்களுடைய வீடியோ தான். இது இங்கே மேலெல்லாம் பாருங்கள், மேலே இந்த மரம் வைக்க வேணாம்னு சொல்லி எங்கள் வீடியோ கேட்கவே இல்லை. மரத்தை வச்சு ஒரே இதெல்லாம் கட்டாயிருக்கு. அதை மேலெல்லாம் கட்ட ரொம்ப அழகாக இருக்கும், வியூ அருமையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். என் பேரன் கூட அந்த நாய் விளையாடுறது பாருங்கள், எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலங்க. மக்களே, நம்ம உள்ளே போகிறோம். முதல்ல வராண்டா, ஹாலு, வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் டைப், எல்லாமே வெஸ்டர்ன் தான். நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒன்றா காட்டுறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகிறோம். இது வராண்டா, டானா ஷேப்பில் வராண்டா. உள்ள நம்ம ரூமு. இங்கே பாருங்கள் மக்களே, பிள்ளையாரப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், லக்ஷ்மியும் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வச்சேங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் டைல்ஸில். இங்கே பாருங்கள், ராஜநிலை. இது எங்கள் காரில் தொங்க விட்டுருந்தாங்க, சோட்டானி கரையில் வாங்கினது. எங்கள் காரை சேல்ஸ் பண்ணதுனால. இது எங்கே மேலே போகிறீங்க? இது மாடிங்க. இது நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக கட்டியிருக்கோம். ஆஃபீஸ் ரூமும் வைக்கலாம், கிச்சனும் வைக்கலாம். நான் யாருமே ஒரு கிச்சன் ரெடி பண்ணலாமான்னு நினச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இங்கே பாருங்க, இது கூட்டுனது தான். ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள கூட்ட இப்படி தான் இருக்கும். வீடு பார்க்கவே முடியாது, ரூம் இலையாக தான் கிடக்கும். இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் நாங்கள் என்ன பிளங்கவே இல்லை. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இங்கே வந்து ஒரு ரூம் இருக்கு. இப்போ இது ஆஃபீஸ் ரூம். இது ஆஃபீஸ் ரூமுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் தான் ஒரு கிச்சன் போட்டு செல்ஃப் போட்டுருமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு கிச்சன் போட்டுட்டு, இந்த இடத்துல ஒரு கிச்சன் போட்டுட்டு, இந்த ஒரு செல்ஃப் போட்டு மேலே குக்கிங் வச்சுக்கலாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை மேலே பெட்ரூம்லாம் செட் பண்ணணுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடம் தனியாக ஆஃபீஸ் ரூம் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய இடம் பாருங்க, பெரிய இடம். அது அந்த பக்கம் தனியாக வெளியில் இருக்கிற பாதை வந்து வெளியில் இருக்கு. இங்கேயாச்சும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து பாருங்களேன், இது கொடிக்காய் மரம், கொடுக்காப்புளி மரம், அது மஞ்சனத்தி மரம், இது வாத நாராயணா. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு நமக்கு. அது மாதிரி இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பில்டிங் இங்கேருந்து பார்க்குறப்ப இது பஸ் ஸ்டாண்டுடைய பின்பகுதி. இது பஸ் ஸ்டாண்டுடைய பின்பகுதி. எங்கே நாங்கள் இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூலையில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட். எங்கள் வீடு வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய வாறுகால் ஓடும். இந்த பில்டிங்லாம் பாருங்களேன், நிறைய பில்டிங். நாங்கள் வரப்போ எங்கள் பில்டிங் மட்டும்தான் இருந்தது. இப்போ எல்லாமே இந்த பக்கம் எங்கள் வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. வாடகைக்கு விட்டுருக்க வீடு எல்லாத்தையுமே நம்ம போய் பார்க்கலாம். இது நம்ம காம்பவுண்டுக்கு போகிற வழி மக்களே, அதை நான் எல்லாமே காட்டுறேன். இது என்னோடய பியூட்டி பார்லர். எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டில் தான் வருவாங்க, அதனால் அப்படியே வர்றப்போ நான் அப்பப்போ பண்ணிக்கிறது. இது வந்து ஏசி பார்லர், நான் அப்பப்போ ஆள் வர்றப்போ பார்த்துக்குவேன். அதாவது மக்களே, கீழே 2 வீடு, மேலே வந்து 4 வீடு இருக்குது. கீழே இந்த 4 ஒரே அமைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு வீடு. இந்த வீடு கட்டுறப்ப அந்த தென்னை மரம் நாங்கள் வச்சோம் பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம். நான் கீழே இருந்துலாம் பறிச்சிருக்கேங்க, இப்படியே எட்டி இப்படிலாம் நான் பறிச்சிருக்கேன் ஏற்கனவே. இப்போ இங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துன இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
முழுக்க முழுக்க இந்த பாக்ஸ் இப்படி வச்சு எல்லாத்துக்கும் 6 வீட்டுக்கும் 6 கனெக்ஷன் மாதிரி போட்டு தனித்தனியாக அவங்கவுங்க கரண்ட்டில் அவங்கவுங்க போட்டு எடுத்துக்கிற மாதிரி மோட்ரு அப்படி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து குடத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகிறோம். இந்த இடத்துல படியில் உட்காருவாங்க, குளு 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 குளுன்னு இருக்கும். காற்று எவ்வளோ அருமையாக வரும் தெரியுங்களா? வியூவும் சூப்பராக இருக்கும். இந்த இருக்குல்ல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 வீடு, இங்கே ஒரு 2 வீடு. சரிங்களா? இப்போ மொட்டை மாடி போவோம். மக்களே பாருங்கள், மொட்டை மாடியில் குடுத்தனம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணி கொடுத்துருக்கோன்னா, அழகாக சூப்பராக 6 பேருக்கும் கனெக்ஷன் போகிற மாதிரி. இந்த பாருங்கள், கீழே மேலே இந்த லாஸ்ட்டு 2ம் மேலே இருக்கிற அந்த 2 வீடு அப்படின்ற மாதிரி கனெக்ஷன் கொடுத்து, இது வந்து நல்ல தண்ணி தொட்டி நாங்கள் 2 தொட்டி வச்சுருக்கோங்க. 2 தொட்டி. இந்த ஒரு தொட்டி கிராக் விழுந்துருச்சு. இந்த தொட்டி தான் நல்ல தண்ணிக்கு கட்டினப்போ பண்ணது, கிராக் விழுந்துருச்சு. அதனால் இது வந்து போர் தண்ணி, இதுக்கு சரியாக இருக்குது. இது கிராக் விழுந்துருச்சுன்றதுனால ட்ரம்மு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ கட்டினா இது இப்போ வந்து ஒரு 1 இயர் இருக்கும், பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அதனால் அவங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. 22 வருஷம் 22 வருஷம் ஆச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் சோலார் போட்டிருக்கோம் மக்களே. 2.25 லட்சத்துக்கு நாங்கள் வந்து சோலார் போட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலே சோலார் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் வர காலத்தில் எப்படி என்னன்றது தெரியாது. இன்னும் வர வர அதிகமாக தான் ஆகும், கம்மியாகிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் இப்போ புதுசாக கட்டுறீங்கன்னா அது வேறு. ஏற்கனவே கட்டினவங்க கரண்ட்டு பில் அதிகமாக வருது கொஞ்சம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா பெட்டர். வெயில் நேரத்தில் நம்ம ஏசி போடுறோம், செய்கிறோம், வைக்கிறோம், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும், நல்ல உபயோகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இது போட்டதுலேருந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு, உண்மையிலே சொல்கிறேன். மேக்ஸிமம் எங்கள் ஊரில் வந்து வெயில் தாங்க ஜாஸ்தியாக இருக்கும், மழைன்றதெல்லாம் கம்மி தான். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். எல்லோரும் மக்களே, நீ அடுத்த வர காலத்தில் சோலார் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறது உண்மையிலே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், எங்கள் வீடோட வியூவை பார்த்தீங்களா? இது தென்னை மரம், அது வேப்ப மரம், நடுவில் கொய்யா மரம், அது வந்து என்ன மரம்னா பெரிய நெல்லிக்காய் மரம் நிறைய. அங்கிட்டு வந்து அதுவாக வளருது. இது வந்து வாதா மரம். நாங்கள் வீடு கட்டின ஆரம்ப காலத்தில் வச்சதுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? அப்படியே குழு 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 குழுன்னு இருக்குங்க, செமையாக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ இங்கிட்டிருந்து பார்ப்போம். இந்த ஃபுல்லாக எங்கள் பில்டிங் தான் கடைசி பில்டிங் இது. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கிட்டு ஃபுல்லாக காடு தான். தொட்டி தொட்டியாக இதெல்லாம் வந்து நாங்கள் அப்போயே வந்து யோசித்து பண்ணோம். ஆனால் இங்கே மேலே எங்களால் பராமரிக்க முடியல. அதனால் சும்மா தொட்டி கட்டினதோடு நிற்கிது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய முடியல. பாருங்கள், எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தீங்களா, மெயின் ரோடு பக்கம். இங்கிட்டிருந்து எங்கள் வீட்டிலேருந்து போனோம்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்துடும். பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஏத்தாப்பில் அந்த பில்டிங் தான் காய்கறி கடை. இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் அது வந்து காய்கறி கடை. இது வந்து பெட்டி கடை இருக்குது இங்கே. இந்த பெட்டி கடையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பலசரக்குலேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அவசரத்துக்காக நைட்டு 11 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்த புதுசுலலாம் உங்களுக்கு இந்த லெவலில் டெவலப்லாம் கிடையாது. நாங்கள் வந்தப்போ இந்த ஏரியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் தான் இந்த மதிய ஆஸ்பத்திரி கூட தெரியாது. இது மதிய ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நாங்கள் தான் பக்கம். இப்போ அங்கே வினோத் கிராண்ட மண்டபம் இருக்குல்ல,
வினோத் கல்யாண மண்டபம் வந்து இருக்காங்க. அது மட்டும் இங்கேருந்து பார்த்தா தெரியும். அப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ தான் எல்லாமே 20 வருஷம் 21 வருஷத்தில் இவ்வளோ சேஞ்சஸ் எல்லாமே பக்கம் வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு மட்டும் நல்ல தண்ணி வசதி விடலை. நாங்கள் தான் போட்டிருக்கோம். இப்போ அந்த டேங்க் இருக்குல்ல, நல்ல தண்ணி போடுவோம்ல, அந்த நல்ல தண்ணி டேங்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தண்ணி நாங்கள் காசு கொடுத்து கொடுப்போம். இந்த டேப்பு அதுக்கு தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த பாருங்கள், இந்த 4 வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடு அதனால் ஓகேங்களா? ஓகே மக்களே, எங்கள் வீடு பிடிச்சிருக்கா? ஹோம் டூர் போட்டிருக்கோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும், இதுதான் எங்கள் வீடு, இப்படி தான் இருக்கும். காம்பவுண்டு இம்பவுண்டு எல்லாமே எங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது நெல்லிக்காய் மரங்க. இது வந்து நெல்லிக்காய் மரம். இதுதான் உங்களுக்கு நவாப்பழ மரம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து சப்போட்டா மரம். ஹேர் வாஷ் பண்றது, நம்ம டை போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்றது, அந்த ஜன்னல் இருக்கு பாருங்க, அது வந்து நம்ம வீடு துடைக்கிறது. அது ரொம்ப நல்ல ஈஸியா இருக்கும். மிஷின் மாதிரி வரும், நல்லா இருக்கும். 1500 1200 600க்கு வருது. புளியறது எல்லாம் நம்ம கிடைக்காம பிடிச்சிக்கணும். அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த இடம் தாங்க நாங்கள் எல்லாருமே உட்காருவோம். காம்பவுண்ட்ல வரவங்க ரிலாக்ஸ் பண்ணோம்னா இங்கே உட்காருவாங்க. இது வந்து பாதாங்கொட்டை மரம். பின்னாடி வந்து இலையா விழுந்துருக்கும். சேர்த்து வச்சு நாங்கள் தீ வச்சு எரிச்சிருவோம். இதுதான் எங்களுடைய ஹோம் டூர். இது எங்களுடைய கோழி கூடு. இந்த கோழி கூடு இதில் வந்து கிட்டத்தட்ட 40-50 கோழி கூடு வச்சுருந்தோம். கோழி இதில் வந்து சோஃபாவை இதில் தான் இப்போதைக்கு வச்சுருக்குறோம். உள்ள திங்ஸு கோக்காளி எல்லாமே உள்ளே கிடக்கும். இந்த தரை நம்ம போடும்போது அது கொஞ்சம் கீழே போயிடுச்சு. இந்த தரை போடும்போது நமக்கு இது வந்து போர் நமக்கு இந்த மாதிரி. அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதை சாத்தி வச்சுருக்கோம். திங்ஸ் எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு மட்டும் வச்சுருப்போம். அது இதில் வந்து 40-50 கோழி வச்சுருந்தோம். ஒரே டைமில் நோய் வந்து பொட்டுன்னு எல்லாம் செத்து போச்சு. 1 கிலோ 1.25 கிலோவில் எல்லா கோழியும் செத்து போச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோழி கூடுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே க்ளீனாக இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைவுக்கு வாங்க. உங்களுக்காக உங்களின் பரமேஸ்வரி சிவகாசியிலேருந்து. ஓகே மக்களே, வணக்கம் மக்களே. பார்ட் 1ல் என்னுடைய வீடு, வாடகை வீடு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க. பார்ட் 2ல் என்னுடைய வீடு, நான் இருக்கிற வீடு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.